உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து தமிழ்நாடு அரசின் 10 மசோதாக்களும் சட்டமானதாக அரசு இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள் திருத்த மசோதா உள்ளிட்ட 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளிக்காததை அடுத்து தமிழக அரசு சார்பில் ஆளுநரை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் அதன் தனி அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழக அரசின் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்து உத்தரவிட்டது. இந்நிலையில் 10 மசோதாக்களும் சட்டமாக்கப்பட்டு அரசு இதழில் வெளியிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் இனிமேல் முதலமைச்சர் வேந்தராக செயல்படுவார். திருச்சி திண்டுக்கல் சாலையில் காரில் கடத்திச் செல்லப்பட்ட யானை தந்தங்களை திருச்சி வனச்சரக அலுவலர் உள்ளிட்ட அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். யானை தந்தம் கடத்தப்படுவதாக மத்திய வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு பிரிவுக்கு கிடைத்த தகவலை அடுத்து திருச்சி மாவட்ட வன அலுவலர் கிருத்திகா உத்தரவில் திருச்சி திண்டுக்கல் சாலையில் வாகன சோதனை நடைபெற்றது. திருச்சி நோக்கி வந்து கொண்டிருந்த கார் ஒன்றில் சோதனை செய்தபோது 2 யானை தந்தங்கள் கண்டெடுக்கப்பட்டன. இவர்கள் யானை தந்தங்களை விற்பனைக்காக எடுத்துச் சென்றது தெரியவந்ததை அடுத்து காரில் இருந்த 5 பேரும் கைது செய்யப்பட்டனர். சென்னையை அடுத்த மதுரவாயலில் ஏற்பட்ட மின்வெட்டு சீரமைக்கப்பட்டு மீண்டும் மின் விநியோகம் வழங்கப்பட்டது. கோயம்பேட்டிலிருந்து மதுரவாயலுக்கு போடப்பட்டுள்ள 33 கிலோவாட் உயரழுத்த புதைவட கேபிளில் ஏற்பட்ட பழுதால் 10 மணி நேரத்திற்கு மேலாக மின் விநியோகம் தடைப்பட்டது. இதனால் நள்ளிரவில் மதுரவாயல் MMDA காலனி, ஆலப்பாக்கம், மேட்டுக்குப்பம் பகுதி மக்கள் கடும் அவதியடைந்தனர். இதையடுத்து பழுது ஏற்பட்ட பகுதியை பொக்லைன் இயந்திரத்தின் மூலம் தோண்டி எடுத்து சரி செய்யும் பணியில் மின்வாரிய அலுவலர்கள் ஈடுபட்டனர். 3 மணி நேர பணிகளுக்கு பிறகு மின் விநியோகம் மீண்டும் வழங்கப்பட்டது. கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் விழிப்புணர்வு கண்காட்சி நடத்தப்பட்டது. குப்பையில்லா நவகேரளம் விருத்தி 2025 என்ற தலைப்பில் இந்த கண்காட்சி நடத்தப்பட்டது. ஸ்கிராப் சிம்பனி என்ற பெயரில் 3000 பிளாஸ்டிக் பாட்டில்கள், 1500க்கும் மேற்பட்ட கந்தல் துணிகளை கொண்டு உருவாக்கப்பட்ட மனித முகம் காட்சிக்காக வைக்கப்பட்டது. இந்த கண்காட்சியை காண ஏராளமானோர் குவிந்தனர். சிங்கப்பூரில் தீ விபத்தில் சிக்கிய ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாணின் மகன் உள்ளிட்டவர்களை காப்பாற்றிய 4 இந்தியர்களை சிங்கப்பூர் அரசு கௌரவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி கடை ஒன்றில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது அங்கு லாரியில் சரக்குகள் மற்றும் ஊழியர்களை இறக்க வந்த லாரி ஓட்டுநர் உள்ளிட்ட இந்திய தொழிலாளர்கள் சுப்பிரமணிய சரண்ராஜ், நாகராஜன், அன்பரசன், சிவசாமி விஜயராஜ் மற்றும் இந்திரஜித் சிங் ஆகியோர் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் கடைக்குள் புகுந்து அங்கிருந்தவர்களை காப்பாற்ற தொடங்கினர். 6 பள்ளி சிறுவர்கள் உள்ளிட்ட 16 பேர் கட்டடத்துக்குள் சிக்கியிருந்த நிலையில் ஒரு நொடியை கூட வீணாக்காமல் அங்கிருந்த ஏணியை கொண்டு ஏறி குழந்தைகளையும் பெரியவர்களையும் என 10 பேரை மீட்டனர். அதன்பின் மீட்பு படையினர் வந்து மற்றவர்களையும் மீட்டனர். இந்த விபத்தில் ஆஸ்திரேலிய சிறுமி உயிரிழந்தார். காயம் மற்றும் மூச்சு திணறல் காரணமாக 22 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தங்கள் பிள்ளைகளைப் போல எண்ணி இவர்களை காப்பாற்றியதாக இந்திய தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இவர்களின் துணிச்சல் மற்றும் வீர செயலை பாராட்டும் விதமாக 4 இந்தியர்களுக்கும் மனிதவள மேலாண்மை அமைச்சகம் சார்பில் ACE நாணயங்கள் வழங்கப்பட்டது. பொது இடத்தில் அனுமான் துதி பாடுவதற்கு கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்துவிட்டது. பொது இடத்திற்கு யாரும் உரிமை கோர முடியாது என்று நீதிபதி கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தின் தலைநகர் கொல்கத்தாவில் இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான ரெட் ரோட் என்னும் சாலையில் இந்துக்கள் சிலர் இணைந்து அனுமான் சாலிசா பாடுவதற்கு இந்த இந்து சேவா தளம் எனும் அமைப்பு அனுமதி கோரியிருந்தது. இந்திய ராணுவம் இதற்கு ஆட்சேபனை தெரிவிக்காத நிலையில் கொல்கத்தா காவல்துறை 2 மாற்று இடங்களை பரிந்துரைத்தது. இதையடுத்து கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் இந்து சேவா தளம் வழக்கு தொடுத்தது. ரெட் ரோட்டில் ரமலான் சிறப்பு தொழுகைக்கு அனுமதி அளிக்கப்படுவதாகவும் மேற்கு வங்க அரசு துர்கா பூஜை விழாவை நடத்துவதாகவும் மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டது. ஆனால் ரெட் ரோடில் 1919ஆம் ஆண்டிலிருந்து ரமலான் தொழுகை நடத்தப்படுவதாக நீதிபதி கூறினார். அச்சாலையில் அரசு நடத்தும் துர்கா பூஜை விழா பாரம்பரிய நிகழ்ச்சி என்ற யுனெஸ்கோ அங்கீகாரத்தை பெற்றது என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் வசிக்கும் கன்னட மாநில மக்கள் அங்கு கர்நாடக பவன் அமைக்க வேண்டும் என்று மனு அளித்துள்ளனர். அகமதாபாத்தில் வசிக்கும் கன்னட மக்கள் கர்நாடக சங்கடனா சங்கம் எனப்படும் அமைப்பை உருவாக்கி செயல்பட்டு வருகின்றனர். இவர்கள் அகமதாபாத் மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றை அளித்துள்ளனர்.
அதில் மாநில அளவில் கல்வி, கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு நிகழ்வுகளுக்கு தாங்கள் அடையாளம் இழக்காமல் உதவ ஒரு தனி மையம் தேவை என்று வலியுறுத்தினர். இதற்காக அகமதாபாத்தில் கர்நாடக பவன் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். இதனால் கர்நாடகா மற்றும் குஜராத் மக்களுக்கிடையிலான உறவு மேலும் வலுப்பெறும் என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தருமபுரி அருகே தமிழக இளைஞரை ரயிலில் இருந்து கீழே தள்ளி கொன்ற வடமாநில நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் குறும்பேரியைச் சேர்ந்த நவீன் என்பவர் ரயில் மூலம் சொந்த ஊர் திரும்பியுள்ளார். பொம்மிடி ரயில் நிலையம் அருகே சென்றபோது படிக்கட்டில் அமர்ந்து பயணிப்பது தொடர்பாக நவீனுக்கும் ஜார்க்கண்டைச் சேர்ந்த பஜாஜ் டூட்டுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது பஜாஜ் டூட்டு எட்டி உதைத்து தள்ளியதில் ரயிலில் இருந்து கீழே விழுந்து நவீன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்த ரயில்வே காவல்துறையினர் பஜாஜ் டூட்டுவை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். கோவை வெள்ளியங்கிரி மலைக்கோயில் தரிசனம் முடித்து திரும்பும்போது தனியார் வங்கி அலுவலர் உயிரிழந்த சோகம் நிகழ்ந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் தனது நண்பர்களுடன் வெள்ளியங்கிரி மலைக்கு சென்றுள்ளார். நேற்று அதிகாலை வெள்ளியங்கிரி 6வது மலையில் இருந்து இறங்கும்போது கடும் குளிர் காரணமாக அவருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டுள்ளது. திடீரென மயங்கி விழுந்து ரமேஷ் உயிரிழந்ததாக நண்பர்கள் கூறுகின்றனர். டோலி தூக்கும் தொழிலாளர்கள் உதவியோடு ரமேஷின் உடலை அடிவாரம் கொண்டு வந்துள்ளனர். ரமேஷ் உறவினர்களுக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து ஆலாந்துறை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 100 நாள் வேலை வழங்கப்படாததை கண்டித்து அரசு பேருந்தை சிறைபிடித்து போராட்டம் நடைபெற்றது. வேலஞ்சேரி ஊராட்சியில் 2 வாரங்களாக வேலை வழங்கப்படாததை கண்டித்து திருத்தணி நாகலாபுரம் சாலையில் பெண்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகளின் பேச்சுவார்த்தையில் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. பூந்தமல்லி அருகே கார் மோதியதில் காவலாளி ஒருவர் உயிரிழந்தார். போக்குவரத்து காவலர்கள் வாகனத்தை பறித்ததால் விபத்து நடந்ததாக கூறி உறவினர்கள் சாலை மறியல் செய்தனர். ஏழுமலை என்ற அந்த காவலாளி செம்பரம்பாக்கத்தில் சாலையை கடந்தபோது கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இவர் மதுபான கடையில் மதுபானங்களை வாங்கிவிட்டு வந்தபோது வாகன சோதனையில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த காவல்துறையினர் அதனை திரும்ப தரவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் வீட்டிற்கு செல்வதற்காக சாலையை கடந்தபோது விபத்து ஏற்பட்டு இறந்து போனதாக கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவம் தொடர்பாக ஆவடி போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருச்சியில் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மற்றும் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினர் ஒப்பாரி வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிஎஸ்என்எல் முதன்மை பொது மேலாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் எம்எல்ஏ பாலபாரதி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது விலைவாசி உயர்வை கண்டித்தும் முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் 280 ஆண்டு பழமையான சேதுபதி செப்பு பட்டயம் கண்டுபிடிக்கப்பட்டது. காந்தி பாண்டீஸ்வரி என்பவரது இல்லத்தில் இந்த பட்டயம் கிடைத்தது. சிவகுமார சேதுபதி ஆட்சி காலத்தைய செப்பு பட்டயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 600 கிராம் எடையும் 17.5 சென்டிமீட்டர் நீளமும் கொண்ட பட்டயத்தில் 52 வரிகள் தமிழில் எழுதப்பட்டுள்ளன. 2 வரிகள் கிரந்த எழுத்திலும் சமஸ்கிருதத்திலும் உள்ளன. இதன் தற்போதைய ஆண்டு கிபி 1745 எனவும் மன்னர் பெயர் ஸ்ரீகுமார் முத்து விசய ரகுநாத சேதுபதி என இருப்பதாகவும் ராமநாதபுரம் தொல்லியல் ஆய்வு நிறுவன தலைவர் ராஜகுரு தெரிவித்தார். தென்காசியில் மனநலம் பாதித்த கணவர் மற்றும் உடல்நிலை சரியில்லாத மகன்களோடு சிரமப்பட்டு வந்த பெண்ணுக்கு புதிய தலைமுறை செய்தி எதிரொலியாக உதவி கிடைத்திருக்கிறது. சீவலராயனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த வடகாசி என்ற பெண்ணின் அன்றாட சிரமங்கள் குறித்து புதிய தலைமுறையில் செய்தி வெளியிடப்பட்டது. இதனையடுத்து தன்னார்வ அமைப்பைச் சேர்ந்தோர் மற்றும் தாவேக நிர்வாகிகள் அப்பெண்ணை நேரில் சந்தித்து உதவிக்கரம் நீட்டியுள்ளனர். இதற்கு வடகாசி கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள சிறுவள்ளிக்குப்பத்தில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த செல்வ விநாயகர் கோயிலின் குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது.
மேலும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பாலமுருகன், கைலாசநாதர், சிவன் கோயில்களிலும் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தேறியது. விருதுநகரில் தனியார் திரையரங்க பவுன்சர் கத்தியால் குத்தப்பட்ட விவகாரத்தில் திமுக கவுன்சிலர் உட்பட 9 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். விருதுநகரில் உள்ள திரையரங்கில் குட் பேட் அக்லி திரைப்படத்தை காண வந்த ரசிகர்களுக்கும் திரையரங்க பவுன்சர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இதையடுத்து பணி முடிந்து சென்ற பவுன்சர் தனுஷ்குமாரை விருதுநகர் நகராட்சி திமுக கவுன்சிலர் மணிமாறனும் அவரது நண்பர்களும் சேர்ந்து தாக்கியதாக தெரிகிறது. அப்போது அவரை தாஸ் மற்றும் பாலாஜி ஆகிய இருவர் கத்தியால் தலை மற்றும் மார்பில் குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த தனுஷ்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவர் அளித்த புகாரின் பேரில் மணிமாறன் உட்பட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ஏடிஎம் இயந்திரத்தில் சிக்கியிருந்த 10,000 ரூபாய் பணத்தை திமுக நகர்மன்ற உறுப்பினர் வங்கியில் ஒப்படைத்தார். ஆம்பூர் நகர்மன்ற உறுப்பினர் வசந்தராஜ் கஸ்பா மந்தக்கரை பகுதியில் உள்ள தனியார் வங்கி ஏடிஎம்மில் பணம் எடுக்கச் சென்றார். ஏடிஎம்மில் சிக்கியிருந்த 10,000 ரூபாய் பணத்தை மீட்டு அவர் உரியவரிடம் பணத்தை ஒப்படைக்கும்படி வங்கி மேலாளர் ஷியாம் பாபுவிடம் பணத்தை ஒப்படைத்தார். இதையடுத்து வங்கியின் சார்பில் நகர்மன்ற உறுப்பினருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. பாஜக மாநில தலைவரை முறைப்படி அறிவிக்கும் நிகழ்ச்சி வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகின்றன. பாரதிய ஜனதா மாநில தலைவர் பதவிக்கு நயினார் நாகேந்திரன் தவிர வேறு யாரும் விருப்ப மனு தாக்கல் செய்யாத நிலையில் அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து முறைப்படி மாநில தலைவரை அறிவிக்கும் நிகழ்வு வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி மண்டபத்தில் இன்று மாலை நடைபெற உள்ளது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக அமைச்சர் கிஷன் ரெட்டி, எல் முருகன் மற்றும் தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுக் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உட்பட 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர். இந்த விழாவுக்கு மேடை அமைத்தல், அலங்கார பணிகள் நடந்து வருகின்றன. 60 அடி நீளம், 25 அடி அகலம், 30 அடி உயரத்தில் தாமரை வடிவில் அமைக்க ஏற்பாடு நடந்து வருகிறது. பாஜக நிகழ்ச்சிக்கு பூவிருந்தவள்ளி உதவி ஆணையர் தலைமையிலான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மாலை 4 மணி அளவில் தொடங்கி இரவு 7:30 மணி வரை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. பின்னர் இரவு விருந்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யும் துரோகம் என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மும்மொழி கொள்கை திணிப்பு, வக்ஃப் மசோதா, நீட் உள்ளிட்டவற்றை எதிர்ப்பதாக கூறிய இபிஎஸ்ஸின் தற்போதைய நிலைப்பாடு என்ன என கேள்வி எழுப்பினார். தமிழ்நாட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் கற்றுக் கொடுக்க நிரந்தர ஆசிரியர்களை நியமனம் செய்யாத ஆட்சி தமிழுக்கு என்ன தொண்டாற்றிவிட முடியும் என வினவினார். அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதே நீட் தொடர்பாக நல்ல முடிவை எடுத்திருக்கலாமே என கேள்வி எழுப்பிய கனிமொழி, தமிழ்நாட்டிற்கு நீட் இல்லை என இப்பொழுதே அறிவிக்கலாமே என தெரிவித்தார். பாஜக அரசின் தவறுகளை திசை திருப்பவே எதிர்க்கட்சியினர் மீது ஊழல் வழக்குகளை தொடுப்பதாகவும் விமர்சித்த அவர், தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைத்தவர்களுக்கு ரத்ன கம்பளம் விரிக்கும் அதிமுகவிற்கு தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் எனவும் கூறினார். தன்னுடைய கட்சியின் தலைவர்களை பேரறிஞர் அண்ணா, அடுத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களையெல்லாம் விமர்சித்து தரக்குறைவாக பேசிய ஒரு தலைவரோடு இன்று மேடையிலே அமர்ந்து கொண்டு கூட்டணியை யாரோ ஒருவர் அறிவிக்க இவர் அமைதியாக அதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலை. யாருடைய தலைமையில் கூட்டணி அமையுதோ அவங்க தான் அந்த கூட்டணியை பற்றி அறிவிப்பார்கள், பேசுவார்கள். இன்னைக்கு பேசக்கூடிய உரிமை கூட அவருக்கு இல்லாத ஒரு நிலையிலே கூட்டணி அறிவிக்கப்படுகிறது. தங்களுடைய தலைவர்களை எல்லாம் இழிவாக பேசிய ஒருவரோடு அந்த மேடையிலே அமர்ந்து கொண்டு அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்கிறார் என்று அவரே அதே தலைவர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து விருந்தளிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது கட்சிக்கு செய்யக்கூடிய துரோகம், தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய துரோகம். தங்கம் விலை முதல் முறையாக புதிய உச்சமாக 70,000 ரூபாயை கடந்திருக்கிறது. அமெரிக்கா, சீனா இடையிலான வர்த்தக போர், உலக அளவில் நிகழ்ந்து வரும் பொருளாதார மாற்றங்களால் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அந்த வகையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 70,160 ரூபாயை எட்டியுள்ளது. இதன் மூலம் முதல் முறையாக தங்கத்தின் விலை 70,000 ரூபாயை கடந்துள்ளது. அதேபோல் கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 8,770 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
கடந்த 4 நாட்களில் மட்டும் தங்கத்தின் விலை சவரனுக்கு 4360 ரூபாய் அதிகரித்துள்ளது. வருகிற 30ஆம் தேதி அக்ஷய திருதியை வரவுள்ள நிலையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருவது வாடிக்கையாளர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் முரக்கடம் அருகே நாய் கடித்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சிறுவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். முரக்கடம் அருகே வடக்குப்பட்டு ஊராட்சியைச் சேர்ந்த சிவசங்கர் என்பவரின் 13 வயது மகன் விஸ்வா அதே பகுதியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 7ஆம் தேதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது சிறுவனை நாய் கடித்துள்ளது. வலது கையில் காயம் ஏற்பட்ட விஸ்வாவை அருகே உள்ள செங்கல்பட்டு மாவட்டம் ரெட்டிப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பெற்றோர் அழைத்துச் சென்றுள்ளனர். இந்நிலையில் 10ஆம் தேதி இரவு சிறுவனுக்கு வயிற்று வலி, தலைவலி ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மாத்தூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு, பின்னர் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனைக்கும் பெற்றோர் அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்தார். நாய்க்கடிக்கு சிகிச்சை பெற்று வந்த சிறுவன் உயிரிழந்தது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.